வணக்கம். பிரபஞ்சத்தோட அன்பு குழந்தைகளான தனுசு ராசி அன்பர்களே, உங்க மனசோட ஆழத்துல யார்கிட்டயும் சொல்ல முடியாத சில உணர்வுகள், சில கேள்விகள் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அந்த உணர்வுகளோட ரகசியத்தை பத்தியும், உங்க வாழ்க்கையோட மறைக்கப்பட்ட பக்கங்கள பத்தியும் பேசதான் நாம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். இது வெறும் ஜோதிட பலன்கள் சொல்ற ஒரு பதிவு கிடையாது. இது நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற ஒரு உரையாடல். உங்க ஆன்மாவோட உண்மையான பயணத்துக்கு ஒரு வெளிச்சம் போடுற சின்ன முயற்சி. வாங்க, இந்த ஆழமான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனை முறை வந்திருக்கும்? உங்க வாழ்க்கைய ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன். சின்ன வயசுலேருந்தே பெரிய சப்போர்ட் இருந்திருக்காது. நாம சாயறதுக்கு ஒரு தோல் இருக்குமான்னு தேடி இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு அடியே நீங்க தனியா நின்னு போராடிதான் எடுத்து வச்சிருப்பீங்க. நீங்க ஜெயிச்ச ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலையும் யாருக்கிட்டையும் சொல்லாத பல கதைகள், யாருக்கும் தெரியாத கண்ணீர் துளிகள், தனிமையான ராத்திரிகள் ஒளிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கைய ஒரு சிற்பி ஒரு கரடு முரடான கல்ல அழகான சிலையா மாத்துற மாதிரி நீங்க தான் செதுக்கியிருக்கீங்க, அப்படிதானே? அந்த வலி, அந்த தனிமை, அந்த போராட்டம், இது எல்லாம் தான் இன்னைக்கு உங்களை எப்படி ஒரு அசைக்க முடியாத ஆளுமையா மாத்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி உங்க ஆன்ம பயணத்துல ஒரு துணையா, ஒரு வழிகாட்டியா இருக்கறதுக்கு நம்ம ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நம்மளோட இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். சோ இந்த பதிவுல நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். முதல்ல நீங்க ஏன் ஒரு சுயம்பு, அதாவது சுயமாக உருவானவர்னு சொல்றோன்னு பார்க்கலாம். அடுத்து உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஞானத்தை பத்தி பேச போறோம். அப்புறம் உங்க பயணத்துல வர போராட்டங்களையும் சில பகைவர்களையும் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு உதவி பண்ற நல்ல உள்ளங்கள் யார், தெய்வீக அருள் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்க வெற்றிக்கான ஒரு முக்கியமான ரகசிய வழிய நான் சொல்றேன். கடைசியா நீங்க அடைய போற அந்த பிரம்மாண்டமான வெற்றிய பத்தி விரிவாக பாப்போம். சரி, முதல்ல உங்க பயணத்தோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். உங்க அடையாளத்தோட ஆணிவேரே இதுதாங்க. நீங்க ஒரு சுயம்பு. அதாவது யாருடைய உதவியும் இல்லாம தனக்கான பாதைய தானே உருவாக்கி அதுல நடந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிட்ட ஒரு ஜீவன். இந்த வார்த்தை வேற எந்த ராசிக்கும் இவ்ளோ கரெக்டா பொருந்துமான்னு தெரியல. இதோட ஆழம் உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்க சின்ன வயச ஒரு நிமிஷம் கண்ணு மூடி நினைச்சு பாருங்களே. பெரிய குடும்ப பின்னணியோ பண உதவியோ எதுவும் இருந்திருக்காது. சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட போராடி இருப்பீங்க. மத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்ச விஷயங்கள் உங்களுக்கு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் தனியா தான் நின்னு சமாளிச்சிருப்பீங்க. யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்கலாமான்னு யோசிப்பீங்க. ஆனா கடைசியில இது நம்ம சண்டை, நாம தான் ஜெயிக்கணும்னு தனியாவே களத்துல இறங்கியிருப்பீங்க. உங்க வாழ்க்கை மத்தவங்கள மாதிரி கிஃப்டா கொடுக்கப்பட்டதில்ல. அது ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க போராடி ஜெயிச்சது. உங்க சந்திச்ச ஒவ்வொரு அவமானமும், அனுபவிச்ச ஒவ்வொரு வழியும் உங்களை செதுக்கன சக்தி வாய்ந்த ஒளிகள். அதனாலதான் இன்னைக்கு நீங்க இவ்ளோ ஸ்ட்ராங்கா, எதற்கும் அசையாத ஒரு மலையா நிக்கிறீங்க. என் வாழ்க்கையை நான் தாண்டா உருவாக்கினேன்னு நீங்க சொல்லும்போது அதுல இருக்கிறது கருவம் இல்ல, கண்ணீராலையும் உழைப்பாலையும் எழுதப்பட்ட ஒரு நிஜம். அந்த போராட்டங்கள் உங்கள ஒரு வலிமையான மனுஷனா மட்டும் மாத்தல, அது உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஞானத்தையும் விதைச்சிருக்கு. உங்களுக்கு டீச்சரே உங்க அனுபவம்தான். அதனாலதான் நீங்க ஞானத்தோட மறு உருவன்னு சொல்றோம். சரி, இப்போ உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பவரையும் ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தக்கூடிய உங்க அட்வைஸ் பண்ற திறமைய பத்தியும் நம்ம விரிவா பார்க்கலாம். இது 100க்குன்னு ஒரு உண்மை. தனுசு ராசிக்காரங்களான நீங்க யாருக்காவது மனசு வச்சு ஒரு அறிவுரை கொடுத்துட்டீங்கன்னா அது அவங்க வாழ்க்கையை மாத்தி போடுற சக்தி வாய்ந்தது. ஏன்னா உங்க அட்வைஸ் புத்தகத்துல படிச்சதில்ல, வாழ்க்கையில அடிபட்டு கத்துக்கிட்டது. ஆனா அந்த அட்வைஸ் அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து யாருக்கும் கிடைக்காது. நீங்க பொதுவா அதிகம் பேச மாட்டீங்க, எல்லோருக்கிட்டையும் உங்க ஞானத்தை காட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க வார்த்தையோட மதிப்பு உங்களுக்கு நல்லா தெரியும். யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு சரியான நேரத்துல மட்டும்தான் அந்த ஞானம் வெளிப்படும். மத்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. ஜோதிடத்துல குருவோட ஆதிக்கமுள்ள 2 ராசிகள் இருக்கு. ஒன்னு தனுசும் இன்னொன்னு மீனும். ஆனா ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. மீன ராசி ஒரு மத குரு மாதிரி. அவங்க கிட்ட யார் போனாலும் கருணையோட கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க ஒரு ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்ப புத்திசாலியான அமைச்சர் மாதிரி. நீங்க ஆறுதல் சொல்ல மாட்டீங்க, உண்மைய முகத்துக்கு நேரா சொல்லுவீங்க. சரியான பிளானோட பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு ஒரு தெளிவான வழிய காட்டுவீங்க. மீனத்தோட அறிவுரை தண்ணி மாதிரி குளிர்ச்சியா இருக்கும். ஆனா உங்க அறிவுரை நெருப்பு மாதிரி சுடும். ஆனா அந்த நெருப்பு தான் ஒரு புது வழிய உருவாக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, எல்லோருக்கும் கிடைக்காதது. இப்போ நான் சொல்ல போறது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரகசியம். அதுதான் ஆன்மீகத்து மேல உங்களுக்கு இருக்கிற தீராத தாகம். இந்த உலகம் எப்படி இயங்குது, நம்மள சுத்தி இருக்கிற இந்த எனர்ஜி, ஆரானா என்ன, சாவுக்கப்புறம் என்ன ஆகும்,
இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த தேடலை நீங்க வெளியே யார்கிட்டயோ அதிகமா காட்டிக்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை ரொம்ப ஜாலியான, வெளி உலகத்துல ஆர்வமுள்ள ஆளா தான் பாப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக தேடல் ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பா ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் இந்த உலக விஷயங்கள் மேல இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, இந்த தேடல் உங்களை முழுசா ஆட்கொண்டு ஒரு புது வழியில பயணிக்க வைக்கும். எந்த ஒரு ஹீரோவோட பயணத்திலையும் பூக்கள் மட்டும் இருக்காது இல்லையா, முட்களும் இருக்கும். அதுதான் இயல்பு. உங்க சக்திய சோதிக்கவும் உங்களை இன்னும் மெருகேத்தவும் சில சவால்களும் சில மனிதர்களும் உங்க வாழ்க்கையில வருவாங்க. அவங்கள எதிரியா பார்க்காதீங்க. அவங்க உங்களோட வலிமைய உங்களுக்கு புரிய வைக்க வர்ற பாடங்கள். அவங்கள பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா மகர ராசிக்கும் உங்களுக்கும் இயற்கையாவே ஒரு எனர்ஜி செட் ஆகாது. உங்களோட சிந்தனைக்கும் அவங்களோட சிந்தனைக்கும் சம்பந்தமே இருக்காது. இது எதிரின்னு சொல்றதை விட ஒருவித ஒவ்வாமைன்னு சொல்லலாம். அடுத்தது ரிஷபம் மற்றும் கடகம். இவங்க உங்களுக்கு போட்டியாளரா வர வாய்ப்பு இருக்கு. உங்க வேகத்தையும் சுதந்திரத்தையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. அவங்க கூட அதிக நேரம் இருக்கும்போது உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகுறதே நீங்களே கவனிச்சிருப்பீங்க. அடுத்தது மகரம் மற்றும் கும்பம். இவங்க உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட வாய்ப்பு இருக்கு. உங்க பெரிய பெரிய யோசனைகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனால உங்க பிளான்ஸ பத்தி அவங்க கிட்ட அதிகமா பேசாம இருக்கிறது நல்லது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு தனுசு ராசிக்காரரே உங்களுக்கு பெரிய போட்டியாளரா வரலாம். ஏன்னா 2 வில்லாளிகள் ஒரே இடத்துல இருக்கும்போது யார் பெரியவங்கங்கிற போட்டி இயல்பாவே வந்துடும். தனுசு ராசி அன்பர்களே, இத மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமா கேளுங்க. உங்க வெற்றிக்கு வர பெரிய தடை வெளியே இருந்து வராது. அது உங்க உள்ள இருந்து தான் வரும். அதோட பேரு சுயத்தம்பட்டம். அதாவது உங்கள பத்தி நீங்களே பெருமையா பேசுறது. இது உங்க கேரக்டர்ல உள்ள தப்பு கிடையாது. இது உங்க ராசியோட நெருப்புத்தன்மையோட ஒரு குணம். கஷ்டப்பட்டு உன்னை சாதிச்சதும் அந்த சந்தோஷத்துல பாத்தியா நான் செஞ்சுட்டேன்னு சொல்றது உங்களுக்கு இயல்பா வரும். ஆனா பிரபஞ்ச விதிப்படி நீங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வரப்போற அடுத்த வெற்றிக்கான கதவு மூடப்படும். தேவையில்லாத திருஷ்டி, பொறாமை எல்லாம் உங்க மேல விழும். உங்க எனர்ஜியை அதை சிதறடிச்சிடும். அமைதியா உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. இவ்வளோ தடைகள் இருந்தாலும் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை தாங்கி பிடிக்கவும் சில நல்ல உள்ளங்களும் தெய்வீக சக்திகளும் எப்பவுமே உங்க கூட இருக்கும். உங்களோட உண்மையான நண்பர்கள் யார், உங்களை கண்ணுக்கு தெரியாம காப்பாத்துற தெய்வங்கள் யாருன்னு இப்ப பார்க்கலாம். நெருப்பு ராசிகளான நீங்க, மேஷம், சிம்மம், இந்த 3 பேரும் ஒரு டீம் மாதிரி. இது ஒரு தெய்வீகமான கூட்டணி. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் ஒரு ஐடியாவையோ இல்ல ஒரு வாய்ப்பையோ உருவாக்குற வில் மாதிரி. அந்த வில்லிலிருந்து போற அம்பு தான் மேஷ ராசிக்காரர். உங்க யோசனைய அவர் உலகத்துக்கு கொண்டு போவாரு. உங்கள முழுசா நம்புற, உங்களுக்காக சப்போர்ட் பண்ற ஆள் அவராதான் இருப்பாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்கள 4 பேர்கிட்ட பெருமையா பேசுற ஒரே ராசி மேஷம்தான். அந்த அம்பு போய் இலக்க அடைஞ்சு அந்த வெற்றில ஒரு சாம்ராஜ்யமா மாத்துறவர் தான் சிம்மராசிக்காரர். நீங்க தொடங்குறீங்க, மேஷம் செயல்படுத்துவார், சிம்மம் அதை முழுசா ஜெயிச்சு ஆழ்வார். இந்த 3 பேரும் சேர்ந்தா அந்த வெற்றி ஒரு சரித்திர வெற்றியா இருக்கும். உங்களுக்கு வழிகாட்ட 2 முக்கியமான தெய்வ சக்தி இருக்கு. ஒன்னு மலைமேல இருக்கிற ஞான பண்டிதன் முருகப்பெருமான். செவ்வாழைக்கிழமை அன்னைக்கு செவ்வரழி பூவோட ஒரு மலை கோயில்ல இருக்கிற முருகனை நீங்க மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன், நோய், எதிரி தொல்லைன்னு 3மே பனி மாதிரி விலகிடும். உங்களுடைய இன்னொரு வழிகாட்டி ஆதியோகியான சிவன். அவரை உங்க குருவா மனசுல நினைச்சு நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட அளவற்ற ஆசிர்வாதத்தையும் ஞானத்தையும் நீங்க சுலபமா பெற முடியும். இந்த 2 தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு எப்பவுமே ஒரு கவசமா இருக்கும். சரி, இப்ப நாம இந்த பதிவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க குணம், பலம், பலவீனம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ உங்க வாழ்நாள் வெற்றிக்கான அந்த ஒரே ஒரு ரகசிய வழி என்ன? நீங்க உங்க லைஃப் முழுக்க ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ரகசியம். உங்க வாழ்க்கைய நம்ம 2ஆ பிரிக்கலாம். 30 வயசுக்கு முன்னாடி, 30 வயசுக்கு அப்புறம். சனி பகவான் ஒரு ராசி சக்கரத்தை சுத்தி வர 30 வருஷம் ஆகும். உங்க 30 வயசு வரைக்கும் வாழ்க்கைய ஒரு தேடலா, ஒரு நிலையே இல்லாம இருக்கும். பெரிய பொறுப்புகள் இருக்காது. ஆனா எப்ப நீங்க 30 வயசை தாண்டறீங்களோ அப்போதான் உங்க உண்மையான ஸ்டேபிளான வாழ்க்கை ஆரம்பிக்கும். சம்பாத்தியம், குடும்ப பொறுப்பு, சமூகத்துல ஒரு இடம்னு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்குள்ள நீங்க நுழைவீங்க. அது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த பெரிய பயணத்துக்கான ஒரு தயாரிப்பு, ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான். இந்த ஒரு வாக்கியத்துல தாங்க உங்க வாழ்நாள் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. நல்லா கவனமா கேளுங்க. ராமாயணத்துல அவ்வளோ சக்தி இருந்தும் அனுமன் தன்னை முன்னிறுத்திக்கவே இல்ல. அவர் எப்பவுமே ராமனை முன்னிறுத்தி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ராமனுக்கு ஒரு சேவகனாதான் இருந்தாரு. இதோட விளைவு என்ன தெரியுமா?
இன்னைக்கு உலகத்துல ராமருக்கு இருக்கிற கோயிலை விட அனுமனுக்கு தான் அதிக கோயில் இருக்கு. அதே ஃபார்முலா தான் உங்க வாழ்க்கைக்கும். தனுசு ராசிக்காரங்களான நீங்க உங்க திறமைய காட்டி நான் தான் செஞ்சேன்னு முன்னாடி நிக்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவருக்காகவோ ஒரு நல்ல கொள்கைக்காகவோ இல்ல ஒரு பெரிய கம்பெனியோட வெற்றிக்காகவோ பின்னால இருந்து ஒரு சேவகன் மாதிரி உழைச்சிங்கன்னா அந்த தலைவரை விட அந்த கம்பெனியை விட உங்க புகழ் பல மடங்கு உயரும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சிருக்கிற ரகசிய வழி. எந்த ஒரு விஷயத்திலையும் நான் தான் முதல்ல நிக்கணும், எல்லா பேரும் புகழும் எனக்கே வேங்கும்னு முன்னாடி போய் நிக்காதீங்க. உங்க வாழ்க்கைய திரும்பி பார்த்தாலே இது உங்களுக்கு புரியும். நீங்க எப்பெல்லாம் முன்னாடி போய் நிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்க உள்ளுணர்வே இத பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? வேண்டாம், நம்ம அமைதியா பின்னாலேயே இருந்துக்கலான்னு அந்த உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. பின்னணியில இருந்து ஒரு ராஜதந்திரியா செயல்படுறது தான் உங்க மிகப்பெரிய பலம். அங்கிருந்து நீங்க செயல்படும்போது உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி சரித்திரத்துல நிலைச்சு நிக்கும். சரி, உங்க பயணத்தோட ஆரம்பம், பாதை, சவால்கள், ரகசிய வழி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த பயணத்தோட இறுதியில உங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி அடைய போறது ஒரு சாதாரண வெற்றி இல்ல, அது ஒரு விஸ்வரூப வெற்றி. அன்பு தனுஷ ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், சந்திச்ச அவமானங்கள், தனிமையில அழுத கண்ணீர், இது எதுவுமே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்ல, அதெல்லாம் வரம். சுத்தமான தங்கத்தை அழகான நகையா மாத்தணும்னா அத நெருப்புல போட்டுதான் ஆகணும். அதே மாதிரி பிரபஞ்சம் உங்கள ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக படைக்கல, ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைக்கிற வெற்றிக்காக தான் உங்கள தயார் செஞ்சிருக்கு. நீங்க பட்ட ஒவ்வொரு போராட்டமும் உங்கள செதுக்கி பக்குவப்படுத்தி அந்த விஸ்வரூப வெற்றிய தாங்குற தகுதியான ஆளா உங்கள மாத்திருக்கு. நீங்க யாரு, உங்க சக்தி என்னங்கறத இப்போ நீங்க முழுசா உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்க பலம், பலவீனம், நீங்க போக வேண்டிய பாதை, உங்க உண்மையான இலக்குன்னு எல்லாம் இப்போ உங்க கண் முன்னாடி தெளிவா தெரியுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே கொடுக்க போற அந்த மாபெரும் வெற்றிய, அந்த அருள வாங்கிக்க நீங்க முழு மனசோட தயாரா இருக்கீங்களா? உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆழமான ஆன்ம பயணத்துல இதுவரைக்கும் எங்களோடு இருந்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த பதிவு உங்க மனச தொட்டிருந்தா, இதுல சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட பொருந்தி போயிருந்தா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தங்களை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். உங்க அனுபவங்களை கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இதுபோல ஆழமான பதிவுகளுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த மணி அடையாளத்தையும் அழுத்துங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.